ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி அமைந்த பிறகு கோட்டையிலிருந்து வர ஒவ்வொரு செய்தியும் அரசு அதிகாரிகளுக்கு அதிரடியை கொடுத்துட்டு கொண்டு இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். முறைகேடு செஞ்சால் பாரபட்சமே கிடையாது, சஸ்பெண்ட் தான் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் அவர்கள் எடுத்திருக்கிற விஸ்வரூபம் இப்போது தமிழ்நாடு மின்சார வாரியத்தை உலுக்கி எடுத்திருக்கு. ஆட்சி பொறுப்பேற்ற சில நாட்கள்லையே அரசு நிர்வாகத்தில் இருக்கிற ஓட்டைகளை அடைக்க முதலமைச்சர் விஜய் போட்ட உத்தரவு என்ன? மின்சார வாரியத்தில் அப்படி என்ன அவசர கதியில் டெண்டர் விடப்பட்டுச்சு? இந்த 2 உயர்மட்ட அதிகாரிகள் யார்? ஓய்வு பெற்ற ஒரு இயக்குனருடைய ஓய்வூதியம் ஏன் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது? நீங்கள் பார்த்து கொண்டுட்ருக்கிறது நம்மளுடைய எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ் சேனல் தான். இன்றைக்கி தமிழ்நாட்டையே உலுக்கி கொண்டிருக்கிற இந்த மின்வாரிய அதிரடி நடவடிக்கை பற்றிய முழு பின்னணியையும் இதனுடைய அரசியல் அதிர்வுகளையும் இந்த வீடியோவில் மிக விரிவாக வேற ஆணி வேற பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். முதல்ல இந்த செய்தியினுடைய ஆணி வேற புரிஞ்சுக்குவோம். தமிழ்நாடு மின்சார வாரியம், அதாவது டிஎன்இபிக்கு கீழே இயங்குகிற ஒரு முக்கியமான பிரிவு தான் தமிழ்நாடு பசுமை எரிசக்தி கழகம். தமிழ்நாடு கிரீன் எனர்ஜி கார்ப்பரேஷன் சொல்லுவோம். உலகமே மரபுசாரா எரிசக்தி, அதாவது சூரிய ஒளி மின்சாரம், சோலார், காற்றாலை மின்சாரம், விண்ட் எனர்ஜி, இதை நோக்கி தான் போய்கொண்டுட்ருக்கு. இந்த துறையில் கோடிக்கணக்கான ரூபாய் முதலீடுகளும் திட்டங்களும் தினமும் கையாளப்படுகின்றன. இங்கே தான் அந்த முறைகேடு அரங்கேறி இருக்கு. சமீபத்தில் இந்த பசுமை எரிசக்தி கழகத்தின் மூலமாக சில முக்கியமான திட்டங்களுக்கான ஒதுக்கீடுகளும் டெண்டர் ஒப்புதல்களும் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அங்கே தான் இந்த ட்விஸ்ட். இந்த ஒப்புதல்கள் எல்லாமே எந்த விதமான வெளிப்படைத்தன்மையும் டிரான்ஸ்பரன்சியே இல்லாமல், யாருக்கும் தெரியாமல் மிக அவசர கதியாக மின்னல் வேகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. பொதுவாக ஒரு அரசு டெண்டர் அல்லது ஒதுக்கீடு நடக்கிறது அப்படின்னா அதுக்கு பல கட்ட ஆய்வுகள், ஆன்லைன் டெண்டர் கோருதல், தகுதியான நிறுவனங்களை தேர்ந்தெடுத்தல் அப்படின்னு சொல்லி பெரிய நெறிமுறைகள் எல்லாம் இருக்குது. ஆனால் எதையுமே பின்பற்றாமல் அவசரமாக கோப்புகள் நகர்த்தப்பட்டு ஒப்புதல்கள் வழங்கப்பட்டதை புதிய அரசு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு காரணம் தமிழகத்தினுடைய புதிய எரிசக்தி வளம் மற்றும் சட்டத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களுடைய அதிரடி ஆய்வு தான். அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் தமிழ்நாடு மின்வாரிய தலைமை அலுவலகத்திற்கு நேரடியாக சென்று கடந்த சில வாரங்களாக தொடர் ஆய்வு கூட்டங்களை நடத்தினார். ஒவ்வொரு கோப்புகளையும் சமீபத்திய டெண்டர்களையும் அவர் தூசு தட்டி பார்த்தப்போ தான் இந்த பசுமை எரிசக்தி கழகத்துடைய டெண்டர் முறைகேடு வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. சஸ்பெண்ட் செய்யப்பட்ட அதிகாரிகள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அமைச்சர் கொடுத்த ரிப்போர்ட்டினுடைய அடிப்படையில் மின்சார வாரியம் இப்போ மிக கடுமையான நடவடிக்கையை எடுத்திருக்கு. சஸ்பெண்ட் செய்யப்பட்ட அந்த 2 உயர் அதிகாரிகள், ஒருத்தவர் திரு வி காசி, இவர் தலைமை நிதி கட்டுப்பாட்டு அலுவலகராக, அதாவது சீஃப் ஃபினான்ஷியல் கண்ட்ரோலர், ரெவென்யூவாக பணியாற்றி வந்தவர். மின்சார வாரியத்தின் வருவாய் மற்றும் நிதி பரிவர்த்தனைகளை கண்காணிக்கக்கூடிய மிக முக்கிய பொறுப்பில் இருந்தவர். அடுத்தது பி சந்திரசேகரன், இவர் தலைமை பொறியாளர், சீஃப் இன்ஜினியர், நான் கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்ஸ்க்கு சீஃப் இன்ஜினியர். மரபுசாரா எரிசக்தி திட்டங்களின் தொழில்நுட்ப ஒப்புதல்களுக்கு இவர் தான் முழு பொறுப்பு. இந்த 2 பேரும் தற்காலிக பணியிடை நீக்கம், அதாவது சஸ்பென்ஷன் செய்யப்பட்டிருக்காங்க. இவங்களோட இந்த விவகாரம் முடியலை. ஏற்கனவே பணியிலிருந்து ஓய்வு பெற்ற முன்னாள் இயக்குனர், தொழில்நுட்பம் திரு எஸ் மங்களநாதன் என்பவருக்கும் இதில் தொடர்பு இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அவர் ஏற்கனவே ரிட்டையர் ஆகிவிட்டதால் அவரை சஸ்பெண்ட் செய்ய முடியாது. அதனால் தாவேக அரசு என்ன செஞ்சுருக்கு தெரியுமா? அவருடைய ஒட்டுமொத்த ஓய்வூதிய பலன்களையும், பென்ஷன் பெனிஃபிட்ஸ், தற்காலிகமாக அதிரடியாக நிறுத்தி வைத்து உத்தரவிட்டிருக்கு. பதவியில் இருக்கும்போது தப்பு பண்ணிவிட்டு ரிட்டையர் ஆகி நிம்மதியாக பென்ஷன் வாங்கலாம்னு நினச்சா விடமாட்டோம் அப்படிங்கிற ரீதியில் இந்த நடவடிக்கை பாய்ந்திருக்கு. நண்பர்களே, இந்த நடவடிக்கை ஏதோ மின்சார வாரியத்தோடு மட்டும் திடீர்னு நடந்தது கிடையாது. தமிழகத்தில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் புதிய அரசு அமைஞ்ச உடனே அதிகாரிகளுக்கு ஒரு தெளிவான மெசேஜ் அனுப்பப்பட்டது. மக்களின் வரி பணத்தில் 1 ரூபாய் முறைகேடு நடந்தாலும் சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அரசு எச்சரித்திருந்துச்சு. இதுக்கு மிகச்சிறந்த உதாரணம்
நேற்றைய தினம் காஞ்சிபுரத்தில் நடந்த நடவடிக்கை தான். காஞ்சிபுரம் பகுதியில் பொதுமக்களுக்கான குடிநீர் தொட்டி அமைக்கும் திட்டத்துக்கான டெண்டர் கோரப்பட்டதில் சில அதிகாரிகள் முறைகேட்டில் ஈடுபட்டதாக புகார் எழுந்துச்சு. புதிய அரசு புகாரை பார்த்த உடனே களத்தில் இறங்கி நேற்றே 2 அதிகாரிகளை சஸ்பெண்ட் செஞ்சு அதிரடி காட்டுச்சு. காஞ்சிபுரம் குடிநீர் தொட்டி விவகாரத்தில் நேற்றைய தினம் 2 அதிகாரிகள் சஸ்பெண்ட். இன்றைக்கி மின்சார வாரியத்தில் 2 அதிகாரிகள் சஸ்பெண்ட். ப்ளஸ் ஒருத்தவங்களுக்கு பென்ஷன் கட்டு. இதை பார்க்கும்போது புதிய அரசு மிக தெளிவான ஒரு விஷனோடு தான் வேலை செய்யுது அப்படிங்கிறது புரியுது. தவறு செய்கிற அதிகாரிகள் மீது துறை ரீதியான விசாரணை நடத்தப்பட்டு மின்வாரிய விதிமுறைகளின்படி அடுத்த கட்ட கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அரசு தரப்பில் அறிவிக்கப்பட்டிருக்கு. இதனுடைய பின்னணியில் உள்ள அரசியல் மற்றும் நிர்வாக பார்வை என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரு புதிய அரசு பதவியேற்ற ஆரம்ப கட்டத்தில் அதிகார வர்க்கம், அதாவது பியூரோக்ரசின்னு சொல்லுவோம், தங்களுக்கு சாதகமாக சில விஷயங்களை செய்ய முயல்வது வழக்கம். அரசு மாறும்போது ஏற்படும் அந்த இடைவெளியை பயன்படுத்தி சில அவசர டெண்டர்களை முடித்து விடலாம் அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் நினைத்திருக்கலாம். ஆனால் அமைச்சர் CTR நிர்மல்குமார் அவர்களுடைய தொடர் ஆய்வுகளும் முதலமைச்சருடைய நேரடி கண்காணிப்பும் இந்த திட்டத்தை தவிடுபொடியாக்கி இருக்கு. இந்த அதிரடி நடவடிக்கை மூலமாக ஒட்டுமொத்த தமிழக அரசு அதிகாரிகளுக்கும் புதிய அரசு ஒரு சிக்கலை கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். முதலாவது, பழைய பாணியில் டெண்டர் மேலாண்மை செய்ய நினச்சா தப்பிக்க முடியாது. 2வது விஷயம், அமைச்சர் மட்டத்திலான ஆய்வுகள் வெறும் கண் துடைப்பு கிடையாது, அது நேரடி விளைவுகளை ஏற்படுத்தும். 3வது, ஓய்வு பெற்ற பிறகும் முறைகேடுகளுக்கான தண்டனையிலிருந்து நிச்சயமாக தப்பிக்க முடியாது. அடுத்தது, தமிழக வெற்றி கழக அரசின் இந்த மின்னல் வேக அதிரடி நடவடிக்கைகள் மக்கள் மத்தியில் ஒரு பாசிட்டிவான வரவேற்பை பெற்றிருக்கு. சொன்னபடியே ஊழலுக்கு எதிராக அரசு செயல்பட தொடங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லி தாவேகா ஆதரவாளர்கள் சமூக வலைத்தளங்களில் இதை கொண்டாடிட்டு வராங்க. அதே நேரத்தில் இந்த தற்காலிக பணியிடை நீக்கம் என்பது வெறும் ஆரம்பம்தான். இதோடைய முழு விசாரணை அறிக்கை வெளியாகி தவறு செய்தவர்கள் மீது சட்டப்படியான முழு தண்டனையும் கிடைக்க வேண்டும் என்பது தான் பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. மின்சார வாரியத்தின் இந்த அதிரடி சஸ்பெண்ட் நடவடிக்கை பற்றியும் முதலமைச்சர் விஜய் அவர்களின் இந்த அதிரடி வேகம் பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இது போன்ற உடனுக்குடனான அரசியல் அலசல்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அடுத்து ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து அரசு நலத்திட்டங்கள், அரசினுடைய நடவடிக்கைகள் என எல்லாத்தையுமே நம்ம சேனலில் பார்க்க இருக்கிறோம். நன்றி.